मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ। विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है। आपके याद के बिना एक पल भी अधूरा हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। ஓம் சாந்தி. 17/7/2025 நாம் அனைவரும் பாபா நான் உங்களுடையவன் என்ற தலைப்பில் 21 நாட்களுக்காக பட்டி செய்துட்டு இருக்கோம். இதுல 17வது நாளாக இன்று அவ்யக்த முரளியின் தேதி 16/12/1985. தலைப்பு வலது கரமாக எப்படி ஆவது.
இன்று பாப்தாதா தம்முடைய அநேக கரங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். முதலாவதாக, புஜங்கள் எப்போதுமே பிரத்யட்ச அதாவது வெளிப்படையான கர்மம் செய்வதற்கான ஆதாரமாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய புஜங்களின் மூலமாக தான் கர்மம் செய்கிறது. இரண்டாவது, புஜங்கள் சகயோகத்தின் அடையாளம் என்றும் சொல்லப்படுகிறது. சகயோகி ஆத்மா வலது கரம் என சொல்லப்படுகிறார். மூன்றாவது, புஜங்கள் சக்தி ரூபத்திலும் காண்பிக்கப்படுகிறது. எனவே புஜபலம் என சொல்லப்படுகிறது. புஜங்களுக்கு இன்னும் விசேஷங்கள் உள்ளன. நான்காவது, புஜம் என்றால் கை, சிநேகத்தின் அடையாளம். அதனால் சிநேகத்தினால் சந்திக்கும் போதெல்லாம் கை கொடுத்து கொள்கின்றனர். புஜங்களின் விசேஷ சொரூபம் முதலாவது சொல்லப்பட்டது சங்கல்பத்தை கர்மத்தில் பிரத்யட்சம் செய்வது. நீங்கள் அனைவரும் பாபாவின் கரங்கள். ஆகவே இந்த 4 விசேஷங்களும் தங்களிடம் காணப்படுகின்றனவா? இந்த 4 விசேஷங்கள் மூலமாகவும் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடிகிறதா? நான் எத்தகைய கரமாக இருக்கின்றேன் என்று. நீங்கள் அனைவருமே கரங்கள்தான். ஆனால் வலது கரமா இடது கரமா என்பதை இந்த விசேஷங்கள் மூலம் சோதித்து பாருங்கள். முதல் விஷயம், பாபாவின் ஒவ்வொரு சிரேஷ்ட சங்கல்பத்தை சொல்லை கர்மத்தில் அதாவது நடைமுறை வாழ்க்கையில் எதுவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? கர்மம் அனைவருக்குமே வெளிப்படையாக தெரியும், சகஜமான விஷயமாகும். கர்மத்தை அனைவரும் பார்க்க முடியும் மற்றும் சகஜமாக அறிந்து கொள்ள முடியும், அல்லது கர்மத்தின் மூலமாகவும் அனுபவம் செய்ய முடியும். எனவே அனைவருமே இதைதான் சொல்கின்றனர். எல்லாருமே சொல்லத்தான் செய்கின்றனர், ஆனால் செய்து காட்டுங்கள். பிரத்யட்ச கர்மத்தில் பார்த்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். பிரத்யட்ச கர்மத்தில் பார்த்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் சொல்வது சத்தியம் என்று. ஆக கர்மம் என்பது சங்கல்பத்துடன் கூடவே பேச்சியையும் பிரத்யட்ச பிரமாண ரூபத்தில் தெளிவுபடுத்தக்கூடியதாகும். அத்தகைய வலது கரம் அல்லது வலது புஜம் ஒவ்வொரு கர்மத்தின் மூலமும் பாபாவை பிரத்யட்சம் செய்து கொண்டிருக்கிறதா? வலது கரத்தின் விசேஷம், அதன் மூலம் சதா சுப மற்றும் சிரேஷ்ட கர்மங்கள் செய்யப்படுகின்றன. வலது கரம் செய்யும் கர்மத்தின் வேகம் இடது கரத்தை விடவும் தீவிரமாக இருக்கும். ஆக அதுபோல் சோதித்து பாருங்கள். சதா சுப மற்றும் சிரேஷ்ட கர்மம் தீவிரகதியில் நடைபெறுகின்றனவா? சிரேஷ்ட கர்மதாரி வலது கரமாக இருக்கின்றோமா? இந்த விசேஷங்கள் இல்லை என்றால் தானாகவே இடது கரமாகிறது. ஏனென்றால் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராகிய தந்தையை பிரத்யட்சம் செய்வதற்கு நிமித்தமாக இருப்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த செயல்களாகும். ஆன்மீக திருஷ்டி மூலமாயினும் சரி, தன்னுடைய குஷியின் ஆன்மீக முகத்தின் மூலமாகினும் சரி, பாபாவை பிரத்யட்சம் செய்யுங்கள். இதுவும் கர்மம்தான். ஆக அந்த மாதிரி சிரேஷ்ட கர்மதாரியாக ஆகியிருக்கிறீர்களா? இதே விதமாக கரம் என்றால் சகயோகத்தின் அடையாளம். ஆக சோதித்து பாருங்கள். ஒவ்வொரு சமயம் பாபாவின் காரியத்தில் சகயோகியாக இருக்கிறோமா? உடல், மனம், செல்வம் மூன்றின் மூலமாகவும் சதா சகயோகியா அல்லது அவ்வப்போது மற்றும் சகயோகியா? எப்படி லௌகீக காரியத்தில் சிலர் முழு நேரம் காரியம் செய்பவராக உள்ளனர், சிலர் கொஞ்ச நேரம் காரியம் செய்பவர்கள். அதில் வித்தியாசம் உள்ளது இல்லையா? அவ்வப்போது சகயோகியாக இருப்பவர்களின் பிராப்தி மற்றும் சதா சகயோகியாக இருப்பவர்களின் பிராப்திக்கிடையே வித்தியாசம் ஆகிவிடுகிறது. எப்போது சமயம் கிடைத்ததோ, எப்போது ஊக்கம் வந்ததோ, அல்லது எப்போது மனநிலை வந்ததோ அப்போது சகயோகியாவது. இல்லை என்றால் சகயோகிக்கு பதில் ஒத்துழைக்காதவர் ஆகிவிடுகின்றனர். ஆகவே சோதித்து பாருங்கள். 3 ரூபங்களிலும், அதாவது உடல், மனம், செல்வம் அனைத்து ரூபங்களிலும் முழுமையான சகயோகி ஆகியிருக்கிறீர்களா? அல்லது பாதிதான் ஆகியிருக்கிறீர்களா? தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தம், அதில் அதிகமாக உடல், மனம், செல்வத்தை ஈடுபடுத்துகிறீர்களா? அல்லது பாபாவின் சிரேஷ்ட காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்களா?
தேகத்தின் சம்பந்தங்களின் ஈடுபாடு எவ்வளவு உள்ளதோ அந்தளவு தன்னுடைய தேகத்தின் ஈடுபாடும் அதிகமாக இருக்கும். அநேக குழந்தைகள் சம்பந்தத்தின் ஈடுபாட்டிலிருந்து கடந்து சென்று விடுகின்றனர். ஆனால் தேகத்தின் ஈடுபாட்டில் சமயம், சங்கல்பம், செல்வத்தை ஈஸ்வரிய காரியத்தில் அதிகமாக ஈடுபடுத்துகின்றனர். தனது தேகத்தின் ஈடுபாட்டினுடைய இல்லறமும் கூட பெரிய வலையாகும். இந்த வலையிலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும்போதுதான் வலது கரம் என சொல்வார்கள். பிராமணராக மற்றும் ஆகிவிட்டோம், பிராமணனா ஆயிட்டேன், பிரம்மா குமார் குமாரின்னு சொல்லிக் கொள்வதற்கு உரிமை உடையவரா ஆயிட்டேன்றதுனாலேயே சதா காலத்தின் சகயோகி என சொல்ல முடியாது. ஆனால் 2 ஸ்மிருதிகளில் இருந்தும் விலகியவராகவும் பாபாவின் காரியத்திற்கு அன்பானவராகவும் இருக்க வேண்டும். தேகத்தின் ஈடுபாட்டினுடைய விளக்கம் மிகவும் விஸ்தாரமானதாகும். இதை பற்றியும் பின்னால் தெளிவுபடுத்துவோம். ஆனால் சகயோகியாக எதுவரை ஆகியிருக்கிறோம், இதை தனக்குத்தானே சோதித்து பாருங்கள். 3வது விஷயம், கரம் என்பது சிநேகத்தின் அடையாளம். சிநேகம் என்றால் சந்திப்பு. எப்படி தேகதாரி ஆத்மாக்களின் தேகத்தின் சந்திப்பு கையோடு கை இணைக்க வேண்டியுள்ளது, அதேபோல் யார் வலது கரம் அல்லது வலது புஜமாக உள்ளனரோ அவர்களின் அடையாளம் சங்கல்பத்தில் சந்திப்பு, பேச்சில் சந்திப்பு மற்றும் சம்ஸ்காரத்தில் சந்திப்பு. எது பாபாவின் சங்கல்பமோ அது வலது கரமாக இருப்பவரின் சங்கல்பமாக இருக்கும். பாபாவுக்கு வீண் சங்கல்பங்கள் இருக்காது. சதா சக்திசாலி சங்கல்பம்தான் அடையாளமாகும். எப்படி பாபாவின் பேச்சு சதா சுகம் தரும் பேச்சு, சதா இனிமையான பேச்சு உள்ளதோ அதேபோல் சதா மகா வாக்கியமாக இருக்க வேண்டும். சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. சதா அவ்யக்த பாவனை, ஆத்மீக பாவனை இருக்க வேண்டும். வியக்த பாவனையின் பேச்சு இருக்கக்கூடாது. இதுதான் சிநேகம், அதாவது சந்திப்பு என சொல்லப்படும். அதேபோல் சம்ஸ்காரங்களின் சந்திப்பு, அதாவது நல்லிணக்கம். எது பாபாவின் சம்ஸ்காரமோ அது வலது கரமாக இருப்பவரின் சம்ஸ்காரமாக இருக்கும். ஆகவே சோதித்து பாருங்கள். அந்த மாதிரி சமமாக ஆக வேண்டும், அதாவது சிநேகி ஆக வேண்டும். இது எதுவரை உள்ளது? 4வது விஷயம், கரம் என்றால் சக்தி. ஆக இதையும் என்ன சோதித்து பாருங்கள். எதுவரை சக்திசாலி ஆகியிருக்கிறோம்? சங்கல்பம் சக்திசாலி, திருஷ்டி விருத்தி சக்திசாலியாக எதுவரை ஆகியிருக்கிறது? சக்திசாலி சங்கல்பம், திருஷ்டி மற்றும் விருத்தியின் அடையாளம் அவர்கள் சக்திசாலியாக இருக்கும் காரணத்தால் யாரையும் மாற்றம் செய்து விடுவார்கள். சங்கல்பத்தால் சிரேஷ்ட சிருஷ்டியை படைப்பார்கள். விருத்தியின் மூலம் வாயு மண்டலத்தை மாற்றி அமைப்பார்கள். திருஷ்டி மூலம் அசரீரி ஆத்மஸ்வரூபத்தின் அனுபவம் செய்விப்பார்கள். ஆக அத்தகைய சக்திசாலி புஜங்களாக இருக்கிறீர்களா அல்லது பலவீனமாக இருக்கிறீர்களா? பலவீனம் இருக்குமானால் இது இடது கரம் ஆகிறது. வலது கரம் சொல்லப்படுபவர்கள் யார் என்பதை இப்போது புரிந்து கொண்டீர்களா? நீங்கள் அனைவருமே புஜங்கள்தான். ஆனால் எத்தகைய புஜங்கள்? அதை இந்த விசேஷங்கள் மூலம் தன்னை அறிந்து கொள்ள முடியும். வேறு யாராவது நீங்கள் வலது கரம் இல்லை என சொல்வார்களானால் உறுதிப்படுத்தவும் செய்வார்கள், பிடிவாதமாக சொல்லவும் செய்வார்கள். ஆனால் தன்னைத்தான் யாராக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போது கூட தன்னை மாற்றிக் கொள்வதற்காக கொஞ்சம் சமயம் இருக்கிறது. கவனக்குறைவில் வந்து நானும் சரிதான் என்று நடந்து விடாதீர்கள். மனம் அரிக்கவும் செய்கிறது. ஆனால் அபிமானம் அல்லது கவனக்குறைவு பரிவர்த்தனை செய்வதில் தடையை ஏற்படுத்தி விடுகிறது, முன்னேறதிலையும் தடையை ஏற்படுத்துகிறது. எனவே இதிலிருந்து விடுபட்டு விடுங்கள். யதார்த்த ரீதியில் தன்னை சோதித்து பாருங்கள்.
இதில்தான் சுய நன்மை அடங்கியுள்ளது. புரிந்ததா? நல்லது. சதா சுயமாற்றத்தில், சதா சிந்தனையில் இருக்கக்கூடிய, சதா தனக்குள் அனைத்து விசேஷங்களையும் சோதித்து நிரம்பியவராக ஆகக்கூடிய, சதா 2 செயல்பாடுகளிலும் இருந்து விலகியும் பாபா மற்றும் பாபாவின் காரியத்தில் அன்பானவராகவும் இருக்கக்கூடிய, அபிமானம் மற்றும் கவனக்குறைவிலிருந்து சதா விடுபட்டிருக்கக்கூடிய அத்தகைய தீவிர புருஷார்த்தி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பார்ட்டிகளுடன் சதா தன்னை சுயதர்ஷன சக்கரதாரி என அனுபவம் செய்கிறீர்களா? சுயதர்ஷன சக்கரம் அநேக விதமான மாயாவின் சக்கரங்களை முடித்துவிடக்கூடியதாகும். மாயாவின் அநேக சக்கரங்கள் உள்ளன மற்றும் பாபா அந்த சக்கரங்களிலிருந்து விடுவித்து வெற்றியாளர் ஆக்கிவிடுகிறார். சுயதர்ஷன சக்கரத்தின் முன்னால் மாயா நிற்க முடியாது. அந்த மாதிரி அனுபவியாக இருக்கிறீர்களா? பாப்தாதா தினம்தோறும் இதே டைட்டில் வாயிலாக அன்பு நினைவும் தருகிறார். இதே ஸ்மிருதி மூலம் சதா சக்திசாலியாக இருங்கள். சதா சுயதர்ஷனத்தில் இருப்பீர்களானால் சக்திசாலியாக ஆகிவிடுவீர்கள். கல்ப கல்பத்தின் ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். இது நினைவிருக்குமானால் மாயாஜித் ஆகிவிடுவீர்கள். சதா ஞானத்தின் நினைவில் வைத்து இதன் குஷியில் இருங்கள். குஷி அநேக விதமான துக்கங்களை மறக்க வைக்கிறது. உலகம் துக்கதாமத்தில் உள்ளது. ஆனால் நீங்கள் அனைவரும் சங்கம யுகத்தினராக ஆகிவிட்டீர்கள். இதுவும் சிரேஷ்ட பாக்கியமாகும். நீங்கள் சதா பவித்ரதாவின் சக்தி மூலம் தன்னை பாவனமாக்கி மற்றவர்களையும் பாவனம் ஆக்குவதற்கான தூண்டுதல் கொடுப்பவர்கள்தான் இல்லையா? வீடு இல்லறத்தில் இருந்து கொண்டு பவித்ர ஆத்மா ஆவது என்றால் இந்த விசேஷத்தை உலகின் முன்னால் பிரத்யட்சம் செய்ய வேண்டும். அத்தகைய தைரியசாலி ஆகியிருக்கிறீர்களா? பாவன ஆத்மாக்கள் என்ற இதே ஸ்மிருதி மூலம் தானும் பரிபக்குவம் மற்றும் உலகத்திற்கு இந்த பிரத்யட்ச பிரமாணத்தை காட்டுபவர்கள். எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நீங்கள்? அசம்பவத்தை சம்பவமாக்கி காட்டுவதற்கு நிமித்தம் பவித்ரதாவின் சக்தியை பரப்புகிற ஆத்மா நான். இதை சதா ஸ்மிருதியில் வையுங்கள். தூய்மையின் சக்தியை பரப்பக்கூடிய ஆத்மா நான். இந்த ஸ்மிருதியில் சதா இருங்கள். குமாரர்கள் தங்களை சதா மாயாஜித் குமார் என உணர்ந்திருக்கிறீர்களா? மாயாவிடம் தோல்வி அடைபவர்கள் அல்ல, ஆனால் சதா மாயாவை தோல்வியுற செய்பவர்கள். அத்தகைய சக்திசாலி தைரியசாலிகள்தான் இல்லையா? யார் சக்திசாலியாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மாயா பயப்படாது. அவர்களிடம் மாயாவும் பயப்படும். யார் தைரியசாலியா இருக்காங்களோ, தைரியசாலியின் முன்னால் மாயா ஒரு பொழுதும் தைரியமாக நிற்க முடியாது. எப்போது எந்த விதமான ஒரு பலவீனத்தை பார்க்கிறதோ அப்போது மாயா வருகிறது. தைரியசாலி என்றால் சதா மாயாஜித். மாயா வர முடியாது. அந்த மாதிரி சவால் விடுபவர்கள் தானே நீங்கள். அனைவரும் முன்னேற்றத்தில் செல்பவர்கள்தான் இல்லையா? அனைவரும் தங்களை சேவைக்கு நிமித்தம், அதாவது சதா விஸ்வ கல்யாணக்காரி என புரிந்து முன்னேறி செல்பவர்கள். விஸ்வ கல்யாணக்காரி எல்லையற்ற நிலையில் இருப்பவர்கள். எல்லைக்குட்பட்டு வரமாட்டார்கள். எல்லைக்குட்பட்டு வருவது என்றால் உண்மையான சேவாதாரி இல்லை. எல்லையற்ற நிலையில் இருப்பது என்றால் எப்படி தந்தையோ குழந்தைகளும் அப்படியே. தந்தையை பின்பற்றக்கூடிய சிரேஷ்ட குமாரர்கள் சதா இதே ஸ்மிருதியில் இருங்கள். எப்படி பாபா அனைத்தும் நிரம்பியவரோ, எல்லையற்ற நிலையில் இருக்கிறாரோ, அதேபோல் பாப் சமான் சம்பன்னமான சர்வ கஜானாக்களால் நிரம்பிய ஆத்மா நான். இந்த ஸ்மிருதியின் மூலம் வீணானவை முடிந்து போகும். சக்திசாலி ஆகிவிடுவீர்கள். நல்லது. அவ்யக்த முரளிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கேள்வி பதில்கள். கேள்வி: எந்த ஒரு விசேஷ குணம் முழுமையான ஸ்மிருதியை வெளிப்படுத்துகிறது? எப்போது ஆத்மாவின் சம்பூர்ண ஸ்டேஜ் உருவாகி விடுகிறதோ அப்போது அதன் நடைமுறை கர்மத்தில் எந்த ஒரு மகிமை பாடப்படுகிறது? பதில்: சமமான நிலை.
புகழ்ச்சி, இகழ்ச்சி, வெற்றி, தோல்வி, சுகம், துக்கம் அனைத்திலும் சமமான நிலை இருக்க வேண்டும். இதுதான் சம்பூர்ண நிலையின் ஸ்டேஜ் என சொல்லப்படும். துக்கத்தில் கூட முகத்தோற்றத்தில் அல்லது நெற்றியில் துக்கத்தின் அலைக்கு பதிலாக சுகம் மற்றும் மகிழ்ச்சியின் அலை காணப்பட வேண்டும். நிந்தனை செய்பவர்கள் மீது கொஞ்சம் கூட திருஷ்டி விருத்தியில் வித்தியாசம் வந்துவிடக்கூடாது. சதா கல்யாணக்காரி திருஷ்டி, சுப சிந்தனையாளரின் விருத்தி இருக்க வேண்டும். இதுதான் சமநிலையாகும். கேள்வி: தனக்குத்தான் ஆசீர்வாதம் கொடுத்து கொள்வது அல்லது பாப்தாதாவிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கான சாதனம் என்ன? பதில்: சதா சமநிலை சரியாக இருக்குமானால் பாபாவின் ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும். தன்னை பற்றிய மகிமையை கேட்டால் மகிமையின் நஷா ஏறக்கூடாது. மேலும் நிந்தனையை கேட்கும் போது வெறுப்பின் பாவனையும் உண்டாகக்கூடாது. எப்போது இரண்டிலும் சமநிலை சரியாக இருக்குமோ அப்போது அற்புதம் மற்றும் தனக்குத்தானே திருப்தியின் அனுபவம் ஆகும். கேள்வி: உங்களுடையது இல்லற மார்க்கம். அதனால் எந்த இரண்டு விஷயங்களில் சமநிலை வைக்க வேண்டியது அவசியம்? பதில்: எப்படி ஆத்மா சரீரம் இரண்டாக உள்ளன, பாபா மற்றும் தாதாவும் கூட இருவராக உள்ளன. இருவரின் காரியங்கள் மூலம் உலக மாற்றம் நிகழ்கிறது. அதேபோல் இரண்டு விஷயங்களில் சமநிலை வைப்பீர்களானால் சிரேஷ்ட பிராப்தி அடைவீர்கள். முதலாவது, விலகியும் அன்பானவராகவும் இருத்தல். இரண்டாவது, மகிமை மற்றும் நிந்தனை. மூன்றாவது, அன்பு மற்றும் சக்தி. நான்காவது, தர்மம் மற்றும் கர்மம். ஐந்தாவது, ஏகாந்தவாசி மற்றும் ரமணீகரம். ஆறாவது, கம்பீரம் மற்றும் அனுசரித்து நடந்து கொள்ளுதல். இதுபோல் அநேக விதமான சமநிலைகள் எப்போதும் சமமாக இருக்கிறதோ அப்போது சம்பூர்ண நிலையின் அருகாமையில் வர முடியும். ஒன்று உள்ளடங்கிவிட்டது, இன்னொன்று வெளிப்படையாக உள்ளது என்பதாக இருக்கக்கூடாது. இதன் பிரபாவம் ஏற்படாது. கேள்வி: எந்த விஷயத்தில் சமநிலை கொண்டு வர வேண்டும், எதில் கூடாது? பதில்: சிரேஷ்டதாவில் சமநிலை கொண்டு வர வேண்டும், சாதாரண தன்மையில் கூடாது. எப்படி கர்மம் சிரேஷ்டமோ அதேபோல் தாரணையும் சிரேஷ்டமாக இருக்க வேண்டும். தாரணை கர்மத்தை உள்ளடக்கி விடுவதாக இருக்கக்கூடாது. தர்மம் மற்றும் கர்மம் இரண்டுமே சிரேஷ்டதாவில் சமமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் தர்மாத்மா என சொல்வார்கள். ஆக தன்னைத்தானே கேளுங்கள், அந்த மாதிரி தர்மாத்மாவாக ஆகியிருக்கிறேனா? அந்த மாதிரி பிளிஸ்ஃபுல் ஆனந்தமானவனா ஆகியிருக்கேனா? கேள்வி: புத்தியில் எந்த விதமான குழப்பம் உள்ளது என்றால் அதற்கான காரணம் என்ன? பதில்: அதன் காரணம் சம்பன்னதாவில் குறை. எந்த ஒரு பொருளும் நிறைவாக இருக்குமானால் அதனிடையில் ஒருபோதும் குழப்பம் இருக்காது. ஆகவே தன்னை எந்த ஒரு குழப்பத்தில் இருந்தும் பாதுகாத்து கொள்வதற்கு நிமித்தமாகி இருக்கிறேனா என்று பாருங்கள். நிமித்தமாகி கொண்டும் செல்லுங்கள். அப்போது சம்பூர்ணமாகி விடுவீர்கள். எந்த ஒரு பொருளும் சம்பன்னமாக உள்ளதென்றால் தானாகவே கவர்ந்திழுக்கும். சம்பூர்ண நிலையை பிரபாவத்தின் சக்தியுள்ளது. ஆக எவ்வளவு தன்னிடம் சம்பூர்ண நிலை உள்ளதோ அந்த அளவுக்கு அநேக ஆத்மாக்கள் தாமாகவே கவர்ந்திழுக்கப்பட்டு வருவார்கள். கேள்வி: ஆத்ம அபிமானியின் சூட்சும நிலை என்னவாக இருக்கும்? பதில்: யார் ஆத்ம அபிமானியாக உள்ளனரோ அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தின் சமிக்கை கிடைத்தாலும் அந்த சமிக்கையை நிகழ்காலம் மற்றும் வருங்காலம் இரண்டிற்கும் முன்னேற்றத்தின் சாதனம் என புரிந்து அந்த சமிக்கையை உள்ளடக்கி கொள்வார்கள் அல்லது பொறுத்து கொள்வார்கள். சூட்சுமத்திலும் கூட அவர்களின் திருஷ்டி விருத்தியில் என்ன எப்படி என்ற குழப்பம் உற்பத்தியாகாது. எப்படி மகிமை கேட்கும் போது அந்த ஆத்மாவுக்காக அன்பின் பாவனை உள்ளதோ அதேபோல் யாராவது போதனை அல்லது சமிக்கை தருகிறார் என்றாலும் கூட அவருக்காக அன்பின் சுப சிந்தனையாளர் பாவனை இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.
मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। भावनाओं के जाल में कभी कभी उलझ जाता हूँ। माया की आंधियों में संकल्पों से डगमगाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मन की कमजोरी में आत्मा को भूल जाता हूँ। भूतकाल की गलियों में पछतावे में गिर जाता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। जीवन की राहों में बार बार भटकता हूँ। विघ्नों से हार खाता और उदास होता हूँ। बाबा, पर मैं आपका हूँ। बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा बाबा, पर मैं आपका हूँ। मैं जो हूँ जैसा हूँ बाबा, पर मैं आपका हूँ। संगत की छाया में पुरानी आदतें उभर आती है। आपके याद के बिना एक पल भी अधूरा